கேட்டா வரும்போது ஆடல் பண்ண கும்பல ஒரே ஒரு தங்கச்சி அப்பா அம்மா ஏன் தங்கச்சி ஏன் நான் நேரமும் எங்க தான் பதன் தூங்கும் ஒரு வாரமாவே என் பாகத்திலே பதன் தூங்கும் ஏண்டா ஏண்டா ஒரு அம்மா போட்டுருக்குமா அம்மா உள்ள போடல அதுவும் இல்ல நான் அக்கா விசாரிச்சு பார்த்தேன் ஒரு வயசான பாட்டி சொன்னாங்க பாட்டி பையா 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 தங்கச்சி வயசு வரலப்பா மயிர் கேட்டா எப்பரா வரா கம்பெனி முதலாளி கேட்டாலா இல்ல பெட்டிகளை கேட்டாலா இல்ல மெந்தகளை கேட்டாலா இந்த ஒரு நாட்டை கேட்டாலா இந்த ஒரு இளைஞரை கேட்டாலா இவங்களா விடுமா போன பார்த்தாங்க ஒருத்தருக்கு நான் வயசு வரணுமா இல்ல கல்யாணம் வச்சுக்கா ஒரு அது கேட்கல அதான் கேட்டு வந்துட்டா கேட்கலாமா தங்கச்சி வயசுக்கு வந்தா வந்தா வாழை முடிச்சு போட்டு தோட்டமா கட்டாகும் அத்தை மொத்தம் ஓட்டு தங்கச்சி தூங்கும் போது ஒரே தர்மமா ஒலிகாடி நன்னது என்ன போட்டு பட்டுமா சந்தோஷமான திரும்பி விட்டார் பார்க்க வேண்டாம் ஓட்டு தன்னல மக்கள் தாயின் நெஞ்சம் தாய்மை நிறைந்தது கடவுள நெஞ்சோ தாயைச் சிறந்த கோவிலும் இல்லை தந்த தொல்விக்கு மந்திரம் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை ஆயிரம் உறவுகள் பெருமைகள் இல்லை அண்ணன் தந்தையே அன்பு இல்லை பொறுமையில் இருந்த
நாட்டியம் மய வருமான்னு பாக்குறான். வர்றாத நாட்டுக்கு ஏன்டா ஆடுற? வரும் தான் என்ன வரும்? ஒண்ணு வந்துச்சு ஆமாங்க மனசு திருப்தியா தொழில் செய்யணும். கண்டிப்பா மனசு திருப்தியா வாழ்ந்து மூட விட்டு ஆமாங்க புரியுதா? நீ ஆடுற நாட்டு எனக்கு பிடிக்கல. சரி இன்னொரு போகட்டும் இன்னொரு கதை பாருங்க யார ஆட போறேன்? நான் போறேன் நீ ஆடுனா யாரா பாக்குறது? நான் ஆடுறேன் ஆடுறா பிடிச்சா காத்தி குடுங்க நீ விட்டு வாங்கி போறேன் உடம்பு நல்லா ஆட முடியுதியா? நடவு நடும்போது இப்படி பட்டானா? நான் முன்ன வாடியா? பாட்டு பாடினா யாரு? எந்த நாடு? வந்துடுறேன் விளக்கமா சொல்லு. தம்பி ஒரு பாம்பேங்க பாம்பே ஆண்டாயா? ஆமாங்க பேரு? என் பேரு பாம்பே சிலேகா உன் நாட்டு இந்த பார்க்க பாருங்க நாட்டு நல்லா இருந்தா பணம் இல்லைன்னா உங்க அம்மாவா நீ தன்மான ஒன்றுதான் மூணு பேர் தான் ஆயிட்டா இதாலே மூணு பேர் தான் பையன் ஆயிட்டா ஆளத்தான் தேடுது நம்ம வேளாங்கண்ணி பக்கத்துல பூம்புகார் நம்ம பூம்புகார் கருவோரத்துல கண்ணுக்கு சிலை இருக்கும் அந்த கண்ணுக்கு சிலை அன்போடு கட்டிட்டு இந்த ஆரடி பக்கத்துல கிளம்புற சிலையை வச்சுனா மழை வாடா வரும் மன்னா என் அனைவரும் வாழ்த்துங்க பெண்ணே என் மரியாதை மன்னா இளவரசே வாழ்த்துங்க நீ வாழ்த்தக்கூடிய தலைவாரிகள் சுகம் உண்டாகட்டும். இருக்க சுகம் கிடைப்பார்கள். இன்று போல் என்றென்றும்
ஒரே வேலை அது மட்டும்தான். ஆகட்டா. எதற்காகடா? டேய், இதோ இருக்காரே. யாருடா? டேய், இந்நாட்டு மாமன்னருடா. யாருடா? டேய், இந்நாட்டு இளவரசன். யாருடா? டேய், இளவரசியாமாடா. யாருடா அவன்? இடமுறை மாதிரி கூட நம்ம கெட்டிக்கார கைதியா போய் வேடத்தை பார்த்து குத்திருக்கிறோம். அதை செய்யுங்க. ஆ. போய்டா. ஆ. முன்னாடி முக்கியமான ஒருத்தர் யாருடா? அதோ நிக்குது. எதுடா? அட ஓரமா நிக்குதே. எருதா? ஆண்டவமா. ஆண்டவனா? ஆண்டவன். ஆண்டவனுக்கெல்லாம் ஆண்டவன், ஆண்டவன். பெரிய ஆண்டவன். அப்படிப்பட்ட ஆண்டவனை நான் பார்த்தே அவனடா. பாக்கட்டா? பாக்கட்டுமாடா? பயந்துருமாடா. இந்நாட்டு தலைவர் யாருடா? போய்டா. ஆ. நாங்க 8 பேர் இருக்கோம். 8 பேர் இருக்கீங்க. இன்னொரு 9 ஆச்சு. டேய், என்னடா சொன்ன? வாங்கி கொண்டு போய் எங்கடா விடுறேன்? ஏங்க? உன்னை பத்துல முடி பதினொன்னு ஒரு இல்லையே. தாய் அந்த கண்ணு தலைவர பாவி. பயந்தே அங்க தான் நிக்கிறீங்க. ஆமா. நாங்க எல்லாரும் என்னத்த? ஆடல் பாடல் எப்படி? அதான பார்த்தேன். காட்டு காட்டு. காட்ட காட்ட. என் மேல தலை போப்பா இது போய் அடியா உட்காரு யா அப்படி உட்காரு நான் காட்டுறேன். ரெண்டு பேரும் உட்காருங்க நான் காட்டுறேன்டா. அப்படிதான் வளர்த்து விட்டு ஆடு மாத்திரம் வாங்குறா சாமி. சூப்பரா வேடிக்கை காட்டினா
அச்சுதான். டேய் மொத்த வரல போடா அம்மாடா என்னடா உன்னதாடா அப்படியே சுடுகாட்டை கொண்டு விட்டு அங்க வரணும் என்னடா டேய் மலை மாட்டா பாய் அண்டிதே அண்டுடா என்னவா சும்மாதானா என்ன துட்டுமா துட்டு எவ்வளவு தரா போய் வந்து 1000 படம் பாவி 1000 ரூபாய் ஊத்திட்டு 1000 எடுத்துக்கிறான் டேய் நான் இந்த 1000 ரூபாய் ஊத்தி ஆடி வருவேன் இல்ல வர மாட்டேன் போடா 1500 ஆமாடா யார் உடுங்க இருக்குமா ஆமாடா ஏன் போகுது அதுக்கு வீட்டு மேல ஏறி வச்சுமா பாவி நான் ஏத்துனேன் ஏத்து போய்க்கிறேன் என்னடா பாவி கேக்குறேன் தானுங்களுக்கு ஆ. உனக்கு ஆ. 550 டேய் 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 சொன்னதா 500 சொல்லுவோமா ஆ மண்டி வச்சிருக்கீங்க சொல்லுவோமா ஆ 550 ரூபாய் எழுது அவனுக்கு சம்பளமே இல்லவுமா என்னவா சம்பளமே இல்லடா சம்பளமே இல்லையா இல்லடா அட மொத்த சொத்து மாலரி பையா அண்ணமா தக்கு முகம் தட்டணுமா 1800 ரூபாய் வாங்கணுமா அதான் வாங்கி பொத்திட்டு போகணும் நான் ஏதோ 1000 ரூபாய் எடுக்கிறேன் மேல் கூட 100 எடுக்கலாம் பார்த்தா ஏன் சம்பளம் வேணும் சம்பளம் அட பாடு ஏடா உன்னை மட்டும் ஒரு பாருங்க 37000 39000 43000 நேத்து 46000 ரூபாய் பாவியா சத்தின 300 கிராம 200 தவளை 100 கேல 2500 ரூபாய் குத்துடியா பாடு மாதிரி அப்படி நம்ம ஏய் வரவல வரவல தமிழ்நாட்டுல எல்லா ஊர்லயும் வாங்கிடலாம் சாப்பாடு வேற வரவல என்னடா என்ன சொன்ன ஏய் யாரா இந்த மச்சானே மொத்த சொத்து மாதிரி பையன் யாரு அவன்டா டேய் என்னடா நம்ம மொத்த பேர் சோத்துக்கு அவன் ஒரு ஆள் தானே உட்கார்ந்து அடிச்சுக்கிறான் சம்போடா ஆமா மச்சான்டா மச்சானடா பேசலாமா பேசுடா ஏன்டா பேசுற ஏய் கேபிள மொத்த போடா ஓத்த போடா யாருடா நானு யாருனா தாய் மாமன்டா தாய் மாமல நாய் மாமல எட்ட போடா போல எட்ட போடாவா அடா மாமா டேய் என்ன மரியாதையில பேசுற கேபிளா வரவல கேபிளா நல்லது கிடையாது வரவல ஏன் வரவல ஏய் மொத்த கேபிள மரியாதை இல்லடா ஏன்டா பேசுற மரியாதையில ஏய் பாஜக மரியாதை இல்ல உனக்கு நாய்தான் மரியாதை போடுமா பைபாஸ் வாடா வரவல வாடா ராஜா வாடா வாட்டுக்கால் அடிக்காத வாடா டேய் வாட்டுக்கால் அடிக்காத தண்ணி பஞ்சமா எத்தனை அடி இருக்குது 9 அடி இருக்குது ராசன் நம்பர் கீ போட்டு மேல உட்கார்றா மாட்டேனே ஹலோ செல்லோ சம்பளம் எவ்வளவு கட்டு முக்காடு போட்டுக்கு பாரு என் தாய் என் ஆயாடா கால் வீட்டு உட்காந்துக்கு பாரு வெளியே வந்தா சீக்கிரம் ஏன்னா ஊருக்கு அது உலகத்துக்கு அதை பேசி முன்னு கிடக்கு அண்ணா வேலை என் ஆயா சொல்லிச்சு ஐயோ பாவம் பாகத்துக்கு பாவம் ஆகுது ஆமா. பப்புடி வாசக்காரன் வெறி உடம்புல வருவாங்க ஏன் கஷ்டத்துக்கு கேட்டு செத்து போன வீட்டுக்காரன் மாதிரியே டேய் 1500 சம்பளம் சொல்லிச்சுடா சொல்லிச்சுல கேளு. போய் கேட்டு வரேன் ஐயா காலையில 1500 ரூபாய் தரல அந்த மூக்குத்தி கேட்டு ஏத்த முடியும் சரி 1500 வேணாம் இனிமே சோகனாக்கா இனிமே சோகனா சம்பளத்தை கொடுப்பது அந்த பாங்க சிறக அதில் போயிட்டாங்க இல்லையா அப்புறம் என்ன ஐயனாருக்கு சென்று சந்தோஷமாக படுத்து கொடுங்க அப்படி பரவாயில்லை என்னை அழைத்த காலத்தை கூட சென்றதுமெல்லாம் எப்படி மகனே சென்றதுமெல்லாம் திரும்புதா எப்படி இந்த குடிப்பான் நாட்கள் அவர்கள் பாடு எப்படி ராஜபுரம் பாடு குறையில்லாமல் எல்லாம் ஆச்சாடு வருது ஆமா தான் எப்பவுமே வந்து எல்லா ஊர்லையும் அவன் மட்டையில கடிக்கிறான் சரி தாண்டியா அவன் அப்பன்னு மட்டையே கையில கடிக்கிட்டா வேண்டாமா பிள்ளைன்னு எடுப்பேன் முதல்ல கை தரப்பே அவன் தோல உரிப்பேன் அவன் பெரிய கைமா பண்ணுவேன் அவன வேக வச்சு அப்பா மகனே அந்த கருத்தை உங்களுக்கு எங்கிருந்தாலும் சரி அந்த கல்வனை கண்டுபிடித்து நம்முடைய நீதிமன்றத்தில் நிக்க வைத்து அவனுக்கு சரியான தூக்கு தண்டனை வாங்கி
என்னுடைய தந்தைக்கும் நானால எனக்கும் அறிவுரை நீ சொல்வதா தன்னவர் மௌத் என்னுடைய நாத்தன் ஐ சே யூ கெட் அத முக்காமுடி அத அரைமுடி அத கால்முடி எங்கிருந்தாலும் கொண்டு வந்து உங்க காலடி கருத்து முடி கண்டுபிடிக்க நீ காவல தான் கட்டிக்க நான் வீரத்துல கட்டிக்க உண்மைடா என்று எப்படியோட ஐயா இன்று என்ன கிழமை ஏய் சனிக்கிழமைடா சனி போன தனியா போவாதுங்க நாட்டுக்கு எங்க போறியா நாய் படாத பாருங்க திங்கக்கிழமை போறியா அது தீப்பட்ட நாளு செவ்வாய்க்கிழமை போறியா செவ்வாயோ அவ்வாயோன்னு புதன்கிழமை போறியா புத்துலுக்கிற பாம்பு கூட வெளியே வராது வியாழக்கிழமை விவசாயமோ கசாயமோ வெள்ளிக்கிழமை போய் தொலைடா வெள்ளியோ பொன்னியோ இந்த 7 நாள் தள்ளி புதுசா ஒரு நாள் சொல்லு அன்னைக்கு போய் கொண்டு வர காலம் ஆரம்பம் இருக்கு 7 நாள் தான் ஆமா 7 நாள் தள்ளிட்டாங்க என்ன புதுசா ஒரு நாள் உருவாக்கு நீ கவலைப்படாத ஏய் புது பஞ்சாங்க தேடி ஏய் இது 8 நாளா உருவாக்கி உருவாக்கி. அன்னைக்கு அனுப்புறா அன்னைக்கு போய் புடிச்சாடுறேன் அந்த கல்வனை கண்டுபிடிப்பது கடமையாக மகன் அறியாதவன் கலையரசன் தெரியாதவன் ரத்த துடிப்பில் பேச விட்டான் ஆட்சியில் மூவரு நலப்படி கொண்டிருக்கின்றானா போய் வாயா போய் வாயா சம்பளம் போட்டு வச்சுக்கிறேன் சம்பளம் மன்னன் குடும்பத்தையே வேரோடு கருவதை மன்னன் குடும்பத்தை பழிவாங்க வேண்டும் என்றால் காதலி வேல்வழியை சந்தித்தால் இதற்கான வழி வேலை முருகன்